ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். டுடே நம்ம மார்ச் 8 and 9 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமும் ஒரு திருக்குறள் என்னும் டைட்டிலில் குடிமை என்னும் அதிகாரத்தில் இருக்க ஒரு திருக்குறள் பார்க்கலாம். அடக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவர் செய்தல் இலர். இதற்கான பொருள், கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. நெக்ஸ்ட் டுடே ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, தேவநேய பாவனர் அண்ட் வீரமா முனிவர் அவார்ட், ஔவையார் அவார்ட், ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் இன் கேரளா, கலைஞர் எழுதுகோள் அவார்ட், ஸ்வீடன் ஜாயின்ஸ் நேட்டோ. நெக்ஸ்ட் டுடே ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கனவாக தொடரும் பாலின சமத்துவம். இந்த இயற்கான சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஐநா சபை ஒரு குறிக்கோள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, மகளிர் முதலீடு மூலமாக அதிகரித்த வளர்ச்சி. இந்த குறிக்கோளுக்கு வழி சேர்ப்பது எதுனா, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல அறிவிப்புகள் மத்திய அரசின் பெண்களுக்கு மட்டுமே மானிய அறிவிப்பு. இதுதான் இந்த குறிக்கோளுக்கு வழி சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய புள்ளி விவர அமைச்சகம் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தைய ஆண்டை விட அந்த நிதியாண்டில் வேலை பார்க்கும் பெண்களின் எண்ணிக்கை 4.2% அதிகரித்து 37% எட்டியிருக்கு. மொத்தம் உழைக்கும் மக்களில் பாதிக்கு பாதி மகளிர் என்ற நிலையை இந்தியா எட்ட இன்னும் பல ஆண்டு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கும் பெண்களின் விகிதம் இந்தியாவில் வெறும் 1.6% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, 2018க்கும் 2022க்கும் இடையே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 1 லட்சம் பெண்களுக்கு 12.9% அதிகரித்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் பெரும்பான்மையானவை கணவர்களாலும் அவர்களது குடும்பத்தினாலும் இழைக்கப்படுபவை 31.4%. அதைத் தொடர்ந்து கடத்தல், வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லல் 19.2%, பாலியல் சீண்டல்கள் 18.7%, பாலியல் வன்கொடுமை 7.1% அப்படின்ற அந்த அறிக்கை கூறுது. பெண்கள் ஃபர்ஸ்ட்டில் எங்கே இந்த மகளிர் தினத்தை கொண்டாடினாங்கன்னா, 1908 அமெரிக்காவின் நியூயார்க் நூற்பாலையில் பணியாற்ற பெண்கள் தான் கொண்டாடி இருக்காங்க. இதை 1911 தான் உலகளாவிய நிலையில் அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை மார்ச் 8 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். பாரதியார் பெண் விடுதலை குறித்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. அது என்னன்னா, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலாங்கி இவ்வையகம் தலைக்குமாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பெண் குழந்தை பாலின விகித உயர்வு, 3 மாவட்ட ஆட்சியருக்கு பதக்கம். இந்த பதக்கம் எதன் அடிப்படையில் தராங்கன்னா, பிறப்பு பாலின விகிதம், உயர் பிறப்பு விகிதம், கருத்தரிப்பு மற்றும் மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனை நுட்பங்கள் ஆகிய காரணிகள் உள்ளடக்கிய மாவட்டங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு இந்த பதக்கங்கள் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த மாவட்டம் இருக்குன்னா ராமநாதபுரம், செகண்ட் காஞ்சிபுரம், தேர்ட் ஈரோடு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச ராமநாதபுரத்துக்கு கோல்டும், செகண்ட் பிளேஸ் பிடிச்ச காஞ்சிபுரத்துக்கு சில்வரும், தேர்ட் பிளேஸ் பிடிச்ச ஈரோடுக்கு பிரான்ஸும் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பாதுகாப்பான இடங்களை பெண்கள் அறிய உதவும் மை சேஃப்டி பின் செயலி. இந்த ஆப் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு தீர்வு காணும் வகையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான பகுதிகளை குறித்து தெரிவிக்கும் வகையிலும் இந்த ஆப் தொடங்கப்பட்டிருக்கு. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியுடன் மை சேஃப்டி பின் செயலி ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. மை சேஃப்டி பின் செயலி பிரஜனா என்னும் 2 நிறுவனங்களின் மாநகராட்சியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த செயலி மூலமாக நகரின் பாதுகாப்பான பகுதிகள், அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழ் அறிஞர்களுக்கு தேவநேய பாவனர் வீரமா முனிவர் விருதுகள். இந்த இயற்கான நற்றமிழ் பாவலர் விருது மரபு கவிதைக்கு அரிமா பாமகனுக்கு கொடுத்துருக்காங்க. புது கவிதைக்கு கௌதமன் நீல்ராஜுக்கு வழங்கியிருக்காங்க. 2023 ஆண்டுக்கான தேவநேயர் பாவனர் விருது பா அருளிக்கு வழங்கப்பட்டிருக்கு. வீரமா முனிவர் விருது சா சச்சினானந்தருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதோட தொகை என்னென்னா 2 லட்சம் தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுறாங்க. நம்ம வீரமா முனிவர் பற்றி பார்க்கலாம். வீரமா முனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த 8/11/1680 பிறந்திருக்காரு. 1747 இறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி தைரியநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட நூல் என்னன்னா, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், தேம்பாவணி, திருக்குறள் லத்தீனில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவநேய பாவனர் பற்றி பார்க்கலாம். இவர் 1902 பிறந்து 1981 இறந்திருக்காரு. இவரை
மொழிஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க. இவர் வந்து 5வது உலகத்தமிழ் மாநாடு வந்து மதுரையில் எம்ஜிஆர் நடத்தின போது அதில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். அதில் என்ன டைட்டில்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். இவருடைய நினைவு மண்டபம் வந்து ராஜபாளையத்தில் இருக்குது. இவர் செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதலி வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எழுத்தாளர் பாமாவுக்கு ஔவையார் விருது. இந்த ஔவையார் விருது வந்து எப்போருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2012 வழங்கி வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழக அரசால் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த விருது பெறுவருக்கு வந்து 1.50 லட்சத்துக்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் 2024க்கான அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா எழுத்தாளர் பாமாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இவர் எழுதிய கருக்கு என்ற புதினம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2000 வந்து கிராஸ் பெல்ட் புக் என்ற விருதை வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இதுங்க ஔவையார் பற்றி பார்க்கலாம். ஔவையார் எழுதின நூல் வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருது பிரதமர் மோடி வந்து இன்று வழங்குறாரு அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஜென்சி என்றழைக்கப்படும் இளம் சமூகத்தினரை இலக்கா கொண்டு தேசிய படைப்பாளிகள் விருது வந்து வழங்கப்பட்டு வருது. நாட்டின் வலிமை மற்றும் கலாச்சாரத்தை வந்து சர்வதேச அளவில் பரப்ப உதவி செஞ்சவங்க பசுமை சாம்பியன்கள், தூய்மை தூதர்கள், வேளாண்மை படைப்பாளிகள் மற்றும் தொழில்நுட்ப படைப்பாளிகளுக்கு வந்து ஆகிய சுமார் 20 பிரிவுகளுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மொழிகள் மற்றும் பிரிவுகளில் உள்ள திரைப்படங்களை வந்து அங்கீகரிக்கும் தேசிய திரைப்பட விருதுகள் வரிசையில் வந்து வழங்கப்படும். இந்த விருதுகளுக்கு யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் ஆக்கப்பூர்வமான செயல்படுவோருக்கும் போட்டியிடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய படைப்பாளிகள் விருதானது கதை சொல்லல், சமூக மாற்றத்தை வலியுறுத்துதல், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி மற்றும் இணையவெளி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு களங்களில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் படைப்பாளிகள் அங்கீகரிக்கும் முயற்சியாகும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசின் ஓடிடி தளம் கேரளாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. நாட்டில் முதல் முறையாக மாநில அரசு நிர்வகிக்கும் ஓடிடி தளத்தை வந்து கேரளா முதல்வர் பினராயி விஜயன் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. இந்த ஓடிடி தளத்தோட நேம் என்னென்னா சி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் டுடே கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இந்த இயற்கான ஔவையார் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. செகண்ட் கொஷின் பாதுகாப்பான இடங்களை பெண்கள் அறிய உதவும் செயலின் பெயர் என்ன.